என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவரும் ஆனேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 48வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்தில் 3 வகையான கூட்டத்தை குறித்து எழுதி வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இஸ்ரவேல் புத்திரர் வழித்தப்பி போனார்கள் என்றும், லேவியர்களும் வழித்தப்பி போனார்கள் என்று சொல்லியும் அங்கு எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் அதோடு கூட இப்படி இஸ்ரவேல் புத்திரரும் லேவியரும் வழித்தப்பி போனாலும் தங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்ட ஆசாரியர்களாகிய சாதோக்கின் புத்திரரை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு கூட்டமாய் அவர்கள் காணப்பட்டார்கள் பாருங்கள். இஸ்ரவேல் புத்திரரும் வழித்தப்பி போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்களிலிருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்காக ஆசாரிப்பு கூடாரத்தின் வேலைக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட லேவியரும் வழித்தப்பி போனார்கள். விக்கிரக ஆராதனைக்கும் வேசித்தனத்திற்கும் கர்த்தருக்கு பிரியமற்ற மாமிசீக கிரியைகளுக்கும் தங்களை விற்று போட்டார்கள். ஆனால் அதன் நடுவில் காணப்பட்ட ஒரு ஆசாரிய கூட்டமாகிய சாதோக்கின் புத்திரர் மாத்திரம் தங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்தில் எழுதி வைத்திருக்கிறதை கவனித்து பாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உலகம் முழுவதும் பாவத்தினால் நிறைந்து காணப்படுகிறதல்லவா? திரும்பின பக்கமெல்லாம் பாவம், குடிவெறி, களியாட்டுக்கள், விபச்சாரம், வேசித்தனம், மாமிசத்தின் கிரியைகள் என்று சொல்லி பாவம் தண்ணீரைப் போல ஓடிக்கொண்டிருக்கிறது. பாவத்தினால் தீட்டுப்பட்ட ஜனங்கள் தான் பெருகி காணப்படுகிறார்கள். ஆனால் அதன் நடுவில் நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்? இந்த இடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறாரே, ஆசாரியர்களில் சாதோக்கின் புத்திரர் தங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டார்களே, அப்படிதான் நீங்களும் நானும் கர்த்தருக்கென்று நம்மை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்முடைய சூழ்நிலை மிக தாறுமாறானது தான். நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பலவிதமான பாவத்திற்கு அடிமைப்பட்டு காணப்பட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்ட எந்தவித பாவத்திலும் நாம் நம்மை கரைபடுத்தி கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கென்று நம்மை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தத்தை சிநேகிக்கிறவராய் இருக்கிறார். பாருங்கள், அருமையான மகனே, அருமையான மகளே, உன் குடும்பத்தில், உன் வேலை ஸ்தலத்தில், உன் சமுதாய வாழ்க்கையில் நீ இருக்கிற எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கென்று உன்னை பரிசுத்தமாய் பாதுகாத்துக்கொள், உன்னை பத்திரப்படுத்திக்கொள். ஏனென்றால் நம் ஆண்டவர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பாருங்கள், எல்லா சமயத்திலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கர்த்தருக்கு மகிமை உண்டு பண்ணுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.